பிரசங்கத்துக்கு நேராக போமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இடங்களிலும் கூட ஒரு நாடுன்னு எடுத்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக எடுத்து பார்த்தாலும் சில நேரங்களில் தற்காப்புக்காகியாவது சிலர் என்ன செய்கிறாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பகுதியை நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது. நாங்கள் ஒரு டைம் மைசூர் போயிருந்தோம். அப்போ அந்த மைசூரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. சும்மா சுருட்டு மாதிரி தான் இருக்குது. எடுத்தால் அவன் எடுத்து காட்டுறான், ஒரு 500 ரூபாய் தருவானா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே அப்படி விட்டுட்டு எடுத்தாச்சுன்னா ஒரு மனுஷன் செத்தே போவான். அதை அந்த கத்தி தன்மையாக அப்படி வச்சுருக்கிறான். திருக்கு மாதிரி, அதாவது என்ன சொல்லலாம், அப்படி திருக்கி இருக்கேமா இருக்கா, அவ்வளோ ஷார்ப்பாக வச்சுருக்கான். நம்ம ஆளில் ஒரு ஆள் வாங்கிக்குன்னா, ஏய்யா நமக்கு எதுக்கே, இதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு. இப்போ என்னன்னா எல்லா இடங்கள்லேயும் ஒரு ஆயுதம் நமக்கு தேவைங்கிற இடத்துக்கு கட்டாயப்படுத்தப்படும். ஒரு நாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய பலன் அதனுடைய ஆயுதத்தின் அடிப்படையில் இருக்குது, என்ன செய்திருக்கு, அமைந்திருக்கு. வல்லரசு அப்படின்னா அவங்கள்ட்ட அணு ஆயுதங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ இருந்தாலும் அந்த ஆயுதங்கள் அடிப்படையில் தான் அவங்கள எது செய்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்து பார்த்தா ஆயுதங்கள் இதில் ஏறக்குறைய ஒரு 5வது இடத்துக்குள்ளே நம்ம வாரோம். 5வது இடத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், வாரோம். அமெரிக்கா, சீனா, இந்த மாதிரிப்பட்ட இதில் எடுத்து பார்த்தா நம்ம ஒரு 5 இடத்துக்குள்ளே என்ன செய்துட்டோம், ஓரளவுக்கு உலகத்தில் வந்துட்டோம். ஏறக்குறைய 200 நாடுகளுக்கு மேலே இருக்கிறதுல நம்ம ஒரு நல்ல தடகர்த்தமான இடத்துல வந்திருக்கோம். ஓரளவுக்கு நின்று பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. தனிப்பட்ட நபரை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, சில இடத்துக்கு போகும்போது சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ராத்திரி போகும்போது கையில் ஒரு நல்ல கம்பும் ஒரு வெட்டுக்கத்தி என்ன செய்திருப்பாங்க, வச்சுருப்பாங்க. கையில் ஒரு அருவாளோடி போவாங்க. எதுக்குன்னா மிருகம் வந்தனாலும் சரி, ஒரு பாம்பு வந்தாலும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தோடு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இப்படி பைபிள்லையும் கூட சில ஆயுதங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையோட லைஃப்பில் சில ஆயுதங்கள் தேவையாக இருக்குது. வேதம் சொல்கிற ஆயுதங்கள் என்ன அப்படின்னு ஒரு 7 கருத்தை சொல்லிவிட்டு ஸ்பிரிச்சுவலாக நமக்கு தேவையான ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பிரசங்கம் ஆயுதங்கள் என்னது, ஆயுதங்கள். சரியா? எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த பிரசங்க தலைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அல்லேலூயா. வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ பைபிளும் நமக்கு சொல்லுது சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணுமா, நமக்கு ஆயுதங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுவோம். அப்ப ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு சில ஆயுதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு போர்க்களத்தில் நிற்கிறது போல நினைத்துக் கொள்ளலாம், அல்லது நம்முடைய லைஃப்ல ஒரு ஆயுதத்தின் தன்மை தேவை. சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள், ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில ஆயுதங்கள் இருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், ஏன் சில இடத்துல நம்ம தோற்று போய் கொண்டிருக்கிறோம், எங்கே நம்முடைய வாழ்க்கையில நிக்க முடியாம இருக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எதிரியாகிய சாத்தான் ஜெயித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற வேண்டிய சில ஆயுதங்களை நம்ம என்ன செய்திருக்கிறோம், இழந்து போய் இருக்கிறோம். அல்லது சில ஆயுதங்கள் இல்லாமலே இருக்கிறோம். நம்ம கிட்ட சில ஆயுதங்கள் இருக்கணும், இருந்தாதான் நல்லா இருக்கும். பாருங்க, நம்முடைய பெய்தோம்ல 2-3 பாம்புகள்லாம் வந்துருக்கு. அப்போ ஒரு நாள் அங்க வாசல்ல இருந்து ஒன்று வந்துச்சு, ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க பாம்புன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மீட்டிங் ஹாலில் பேக் சைடில் 2 அழகான பெரம்பு இருக்கும். எடுத்துகிட்டு போனோம், ஒரு அடி, டப்புன்னு ஒரு அடி, அவ்வளோதான். அந்த ஆள் 2 அடி அடித்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன, இப்போ கம்பெடி எடுக்க உடனே என்ன செய்யாண்டாம், தேட வேண்டியதில்லை. நம்ம கையில் என்ன இருக்குது. அதை விட பெருசாக வேணும்னா இந்த இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெம்பெல்லாம் இருக்குது, அருமையாக எடுத்து ஒன்று போட வேண்டியது. நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு
பெய்த்தோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், பாதுகாப்புக்கு ஏதுவாகவே இருக்கும். நான் அதை கனெக்ட் பண்ணியே தான் இருப்பேன். ஏதாவது பூச்சி போட்டு வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாரும் பள்ளி வந்துட்டு, அண்ணா பள்ளி இருக்குது, ஓனா வந்துட்டு, அருணா வந்துட்டும்பாங்க. அப்படிம்பாங்க. ஒன்றும் அவங்க செருப்பு எடுக்க நமக்கு அப்படி இல்லை, கம்பு இருக்குது நம்ம கையில், நமக்கு ஒரு பிரம்பு கையில் வந்துட்டுனா போதும். ஒரு 3 அடிக்குள்ள ஒரு பிரம்பு கையில் இருக்குது, அதை வச்சுட்டு 1-2 அடி, பயமும் இல்லை. அது எவ்வளோதான் இது செய்தாலும் நம்மளை என்ன செய்யாது, கிட்ட போக வேண்டியதில்லை. செருப்பை கொண்டு கிட்ட போயிட்டு அது காலுக்கிட்ட வந்து ஒன்று காலை தள்ளி நின்று ஒன்று போட்டால் போதும். சிலர் அப்படி தான், சிலர் கம்பை வச்சுக்கிட்டே பரசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நல்ல கையில் சரியான ஒரு ஆயுதம் இருக்குமானால் நம்ம பயப்பட வேண்டியது. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இப்படி நம்முடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஆயுதங்கள் தேவை. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு சில ஆயுதங்கள் இருக்குது. சரியா? வேதத்திலிருந்து பொதுவாக சொல்லப்பட்ட ஆயுதங்களை எடுத்துட்டு நமக்குள்ள போர் ஆயுதங்கள் என்ன அப்படின்னு ஒரு 7 கருத்தை உங்களுக்கு சுருக்கமாக பேசணும். பெரிய பிரசங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டவங்க இன்னைக்கு ஆயுத சாலையிலேருந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு போங்க. ஆயுதம் இல்லாமல் போகிறதே தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. இல்லையா? நல்ல ஆயுதங்கள் இருக்குமானா சூப்பராக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிலிட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆயுதங்களாக வச்சுருக்காங்க. AK-47 போட்டிருந்தாங்கன்னா அப்படியே அந்த தோட்டாவே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். எடுத்து அடித்தாங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வந்து அப்படி போயிட்டே இருக்கும். கிட்ட நெருங்கவே முடியாது, பிச்சு வாங்கிடும். அடியில் அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த மாதிரி ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் சில நல்ல ஆயுதங்கள் வேணும். வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சில ஆயுதங்களை சொல்லுது. அதை சொல்லிட்டு அது விளக்கம் அல்ல நமக்கு. இப்போ அந்த ஆயுதங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு தேவையில்லை. வாசிங்க ஆதியாகமம் 27:3 வாசிங்க. ஆதியாகமம் 27:3. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. ஆமா, ஏசா கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு வேட்டையின் ஆயுதங்கள், வேட்டையாடுவதற்குரிய ஆயுதம். எதுக்குரிய ஆயுதங்கள்? வேட்டையாடுவதற்குரிய ஆயுதங்கள் இருக்கு. அதுக்கு சில ஆயுதங்கள் இருக்கு. உண்மைதான், நாங்களும் கூட அதை பார்த்துருக்குறோம். வேட்டைக்குரிய ஆயுதங்கள் என்ன செய்யுது இருக்குது. அது நம்ம ஊரில் சொன்னால் துப்பாக்கிகள் கூட சில நேரங்கள் பயன்படுத்துகிறாங்க. சில நேரங்களில் அந்த ஒரு கம்பில் ஈட்டி மாதிரி ஒரு இது வச்சு கூட அந்த என்ன சொல்லலாம், இந்த எலியெல்லாம் பிடிப்பாங்க, முயல் குத்துவாங்க, இப்படிலாம் இருக்குது. வேட்டைக்குன்னு சில ஆயுதங்கள் இருக்குது. அப்போ ஏசாட்ட சொல்கிறார் வேட்டைக்குரிய ஆயுதங்களை எடுத்துகிட்டு போங்க. பழைய காலங்களில் இந்த அம்பு யுத்தத்துக்கும் சிலதை பயன்படுத்துவாங்க, ஆனாலும் வேட்டைக்குன்னே சில ஆயுதங்கள் இருக்குது. ரைட்டா? அப்போது வேட்டைக்குரிய ஆயுதங்கள் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தான். 2 சாமுவேல் 1:27 வாசிங்க. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டே. யுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் சிலது இருக்கு. யுத்த ஆயுதங்கள். 2வது என்ன சொல்றோம்? யுத்தத்துக்குன்னு சில ஆயுதங்கள் இருக்குது. இப்பவும் நம்ம மிலிட்ரியில் இருக்கிற சில துப்பாக்கிகள் வெளியே பார்க்கவே முடியாது. மிலிட்ரியில் இருக்கிற சில ஆயுதங்கள்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது வராது, அவ்வளோதான். அதிநவீனமான ஆயுதங்கள்லாம் இருக்குது. எல்லா நாட்டுக்காரங்கள்ட்டையும் இருக்கும். அதில் நம்ம நாட்டிலையும் கூட இருக்கிற ஆயுதங்கள்லாம் இராணுவ இதை தவிர, அதில் இராணுவத்திலையும் கூட முக்கியமானவங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனால் நாட்டில் இருக்கிற பிரதமருக்கு கூட சரியாக தெரிஞ்சிருக்கான்னு யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. 5 வருஷத்தில் அதை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிரதமர் முடிஞ்ச பிற்பாடு அவருக்கு அதை பற்றி தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கா? மக்களை பற்றி தான் தெரியும். இராணுவம் என்பதுண்டு, இராணுவ யுத்த ஆயுதங்கள் என்பது அவ்வளோ பெரிய விசேஷமானவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யுத்த ஆயுதங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 3ஆவதாக லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 32 வாசித்தா. லேவியராகமம் 11:32 வாசித்தா. வாசிங்க. அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும். ஆமா, இது ஒரு வீட்டில் இருக்கிற ஆயுதங்கள். ஒரு வீட்டில் என்ன ஆயுதம்லாம் இருக்கும்? ஒரு கத்தி இருக்கும், ஒரு கத்திரிக்கோல் இருக்கும். என்ன சொல்லலாம், வீட்டு ஆயுதங்களா சொன்னா மம்பட்டி இருக்கும், அப்படிதானா? ஒரு சின்ன வெட்டுக்கத்தி இருக்கும். வீட்டுண்டிய ஆயுதம், ஒரு வீட்டு உபயோகத்துக்குரிய ஆயுதங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்குரிய உபயோகத்துக்குரிய ஆயுதங்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. பாத்திரம் வேற, ஆயுதம் வேற. உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா புரியலையா? ஆமாம், பாத்திரம் வேற, ஆயுதம் வேற. சிலர் பாத்திரத்தை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க, அது வேற விஷயம் ஒன்று இருக்குது. பாத்திரத்தை எடுத்து எரிஞ்சிருவாங்க, அடிச்சிருவாங்க, சட்டாப்பை எடுத்து அடிப்பாங்க. அவங்களுக்கு அது சகோதரிமார்களுக்கு பாத்திரமும் கூட ஆயுதம் தான்.
அதெல்லாம் நம்ம அந்த பகுதிக்கெல்லாம் இப்போ போய் நம்ம திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் பாத்திரத்தோடு கிச்சன்லேருந்து வெளியே வந்தாங்கன்னா வீட்டுக்காரர் இது செய்திருவாங்க. சில இடங்களில் பாத்திரத்தை எடுத்து எரிகிறதுலே ஓட்டம் இருக்கும். அது அவங்க நம்ம அந்த பகுதியில் வீடுகளில் சில ஆயுதங்கள் இருக்குது, வீட்டு ஆயுதங்கள் அப்படின்னு பைபிள் என்ன செய்திருக்கு, சொல்லியிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா அவங்களுக்கு பிரசங்கம்? ஆயுதங்கள் என்பது நம்மோடு சேர்ந்தது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம இப்போ கத்தி வைக்க வேண்டியதில்லை. ஆனாலும் வீட்டு ஆயுதங்கள்னு ஒன்று இருக்குது. வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்தா அங்கே ஒரு ஆயுதம் சொல்லியிருக்கு. வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களே அநீதியின் ஆயுதங்களாக. ஆமா, அவயங்கள் நம்முடைய கை காலே ஒரு என்னதான் ஆயுதம் தான். புரியுதா அவங்களுக்கு? இங்க சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு சின்ன விளக்கம். கை இப்போ சிலருக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் கை இருந்து அல்ல ஒரு அடி கொடுக்க வேண்டியதானே. சில சகோதரி மாற்ற சில தாய் மாற்ற சொல்லுவாங்க, அவன் அடிச்சல கையை பிடிச்சி கடிக்க வேண்டியதானே, ஒரு இதெல்லாம். இப்போ அவங்க சரீரத்தின் அவயமே என்னதான் ஆயுதம் தான். சில சகோதரிமார் சரி அவன் அப்படி ஒரு வார்த்தை கேட்டாலும் ஓ வாயை சும்மா வச்சுட்டு இருந்தா நீ 2 வார்த்தை கேட்க வேண்டியதானே, அது ஒரு ஆயுதம் தான். இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலருக்கு அவங்களுடைய சரீரத்தின் அவயங்களே என்ன ஆயுதம் தான். இப்போ என்ன மாதிரிப்பட்ட ஆள்கிட்ட சிலர் கோவப்பட மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. சிலர் வீடுகளில் சில அப்பா அம்மா குடும்பத்தாரில் சிலரை கேட்குற கேள்வி அந்த ஆயுதத்தினுடைய தாக்குதல். அதான் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படிம்பாங்க. சரியா? அப்படி பயங்கரமான ஆயுதங்கள் சரீரத்தின் அவயங்களே சிலருக்கு ஆயுதமாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி சிலர் இது செய்வாங்க, அவங்க அப்படி விட்டாங்கன்னா அதான் நாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆயுதமாக, பயங்கரமான ஆயுதம். அது நெருப்புன்னு சொல்லியிருக்கு, அது ஒரு பெரிய பாம்பு விஷம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு, பயங்கரமான இது. அப்படி நம்முடைய சரீரத்தின் அவயங்களே ஒரு ஆயுதம் தான். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பார்வையே ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. இப்படி பார்க்கணும். அந்த சிலர் துச்சமாக அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. நான் பார்ப்பேனான்னு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த பார்வையே ஒரு ஆயுதமாக, அதாவது செத்து போலான்னு சொல்கிற போல இருக்கு. அந்த மாதிரி சிலருக்கு அந்த மாதிரி சில ஆயுதங்கள் இருக்குது. நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ என்ன குற்றமாக நினச்சி சிரிச்சயமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது 4வது ஆயுதம் சரீரத்தின் அவயங்கள் ஆயுதமாக இருக்குது. 5 வேதத்தில் வாசிக்கும் போது 2 நாளாகமும் 23:7 வாசித்தா. 2 நாளாகமும் 23:7 வாசித்தா. வாசிய லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே. ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த லேவியர் ஆயுதங்களை தங்கள் கைகளை பிடித்துக் கொண்டவளாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்றார்கள். பாதுகாப்புக்குரிய ஆயுதங்கள், பாதுகாப்புக்குரிய ஆயுதங்கள். இது யுத்தத்துக்குரியது இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷனுக்குரிய ஆயுதங்கள். அது ஒரு குறிக்கப்பட்ட லிமிட்டேஷனுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்காக வச்சுக்கிற ஆயுதங்கள் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு இருக்கா. இப்போ ஒரு கூர்க்கா இருக்கிறாங்க, அவங்க கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, ஒரு சின்ன கத்தி போல் வச்சுருப்பாங்க. பெரிய அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. இராணுவத்துடைய ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்கள்லாம் இருக்கா. இது மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு ஏற்ற சின்ன சின்ன ஆயுதங்களோடு இருப்பாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது. ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு அப்படி ஒரு அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு ஏற்ற ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே ஒரு ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் ராஜாவாய் மாறுகிற அந்த காலகட்டத்தில் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்திருந்தாங்க, அந்த லேவியர் கொஞ்சம் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அப்படி போனாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தார் வெளியே போகும்போது சின்ன கத்திகள் வச்சுக்கிடுவாங்க, சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கிடுவாங்க, வண்டியில் கூட சின்ன சின்ன இதுகள் வச்சுக்கிடுவாங்க. ஒரு பாதுகாப்பு, தற்பாதுகாப்புக்கான ஆயுதங்கள், தற்பாதுகாப்புக்கான பாதுகாப்புக்குரிய ஆயுதங்கள். என்ன ஆயுதங்கள்? பாதுகாப்புக்குரியதான ஆயுதம். நம்ம சொல்லும்போது சொன்னோம், வெளியே போகும்போது ஒரு கம்பு கட்டை கையில் வச்சுக்கிடுவாங்க, பாதுகாப்புக்கான ஆயுதம். பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் என்ன செய்ய முடியும். ஒரு 4 சகோதரிமார் போகும்போது கையில் ஒரு சின்ன ஆயுதங்கள் போல் சின்ன இது வச்சுக்கிடுவாங்க, ஒரு கத்தி வச்சுக்கிடுவாங்க, ஒரு சின்ன இது இப்போல்லாம் பட்டன் மாதிரிப்பட்ட இதிலே ஒரு கம்பி மாதிரிலாம் வருது, அதெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. இப்படி பாதுகாப்புக்குரிய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அடுத்தது 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தார். 1 ராஜாக்கள் 6:7 வாசித்தார். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே. இது வெளியே செய்யப்படுகிற வேலைக்குரிய ஆயுதங்கள், சுத்தியல், பெரிய விதமான மிஷின் கண்ட மாய்ப்பட்ட ஆயுதங்கள்.
பாறை உடைக்கிறது, அறுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஆயுதங்களை இது காட்டு. இப்போ வெளி வேலைக்கு உள்ளதான ஆயுதங்கள் 6வது வேதத்தில். 7வது மருத்துவத்துக்குரிய ஆயுதங்கள். இது நம்ம சேர்த்துருக்கு. மருத்துவ உபகரணங்களும் ஆயுதங்கள் தான். இப்போ ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிற கத்தி, அது அவங்க மட்டும்தான், டாக்டர்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்துக்குரிய சில சிசர்ஸு, பிஞ்சர், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. மருத்துவத்துறைக்குன்னு சொல்லி சில ஆயுதங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்போ 7 விதமான பொதுவான கருத்தில் உள்ள ஆயுதங்கள். இப்போ நம்ம ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு இப்போ என்ன ஆயுதங்கள்லாம் தேவை? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில் சில ஆயுதங்கள் நமக்கு கண்டிப்பாக வீட்டில் உள்ள ஆயுதங்கள் நமக்கு தேவை. மற்றபடி உள்ள ஆயுதங்கள் நமக்கு பெருசாக தேவையான்னு தெரியாது. நமக்கு முதலாவது நமக்கு தேவையான ஆயுதம் பிரசங்கியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14, 15, 18 வாசிக்கும் போது, பிரசங்கியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14, 15, 18 வாசிக்கும் போது, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீகமான ஆயுதம் என்று சொன்னால் அது எதுவாக இருக்கு? ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த ஆயுதங்கள், சர்வாயுதங்கள் என்று சொல்லப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தின் முதல் ஆயுதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான முதல் ஆயுதம் எது என்று சொன்னால் பிரசங்கியுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14, 15, 18 வாசிக்கும் போது, வாசிங்க. ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். போதும். 18வது வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஆகையால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஆவிக்குரிய ஊழியன் தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்திலே ஞானம், அறிவு, புத்தி என்கிறதான அந்த ஆயுதம் மிகப்பெரிய மேன்மையான ஆயுதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரீர பிரகாரமாய் இதுவரைக்கும் நம்ம தியானிச்ச அந்த ஆயுதங்களை விட ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவனுடைய ஞானம், அறிவு, புத்தி என்கிறதான ஆயுதம் தேவையாக இருக்கிறது. என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த ஞானம், அறிவு, புத்தி என்கிற ஆயுதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் யாரோடு நீங்கள் சண்டை போட வேண்டியதில்லை, யாரோடு நீங்க மல்லு கட்ட வேண்டியதில்லை, யாருக்கு விரோதமாக நீங்க எந்த செயல்களையும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே தாவீது காரிய சமர்த்தனாய் இருந்தான், புத்திமானாய் நடந்தான், காரிய சமர்த்தனாய் இருந்தான் என்று சொன்னது போல ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது என்று சொல்லது போல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற விதத்திலே அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் வாழ்கிற இடத்திலே, உங்கள் குடும்பத்திலே, போகிற வருகிற எல்லா இடங்களிலும் தெய்வீகமான ஞானம், அறிவு, புத்தி இவைகளோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் முதலாவது ஒளியின் ஆயுதமாகிய ஆயுதம் உங்களிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் நீங்கள் சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஞானம் என்று சொல்லும் போது ஒன்றுமே இல்லாத நிலவரத்திலையும் யூகித்து செயல்பட வைப்பது ஞானமாக காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஞானம் இருக்குமானால் மிக சிறப்பாக எந்த பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்க முடியும். அல்லேலூயா. அறிவு இருக்குமானால், புத்தி இருக்குமானால், அவள் கற்றுக்கொண்ட அறிவு, புத்தி கற்றுக்கொள்ளுதலினால் உண்டாகிற விஷயமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஞானம் என்பது கற்றுக்கொள்ளுதலில் அல்ல, இல்லாமலே தேவன் ஞானமாய் வானத்தையும் பூமி என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஞானம் என்கிற வார்த்தைக்குள் ஒன்றுமே தேவையில்லாமல் ஞானம் என்பது ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அறிவு, புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால் அவன் எல்லாவற்றையும் யூகிச்சு செய்வான். அல்லேலூயா. தானாவே செய்வான். அறிவு, புத்தி என்பது ஒன்றை அறிந்து ஒன்றுக்குள்ளிருந்து கொண்டது. ஞானம் என்பது ஒன்றுமே இல்லாமையில் அவனுக்குள்ளே அந்த ஞானம் அவனை செயல்படுத்த வைக்கிறது. அல்லேலூயா. அதான் தேவன் ஞானமாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பிரச்சனைக்கு சொல்யூஷன் அனுபவ ரீதியாக வராமல் ஞானம் இருக்கிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா தானாவே உதயமாகும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்,
இந்த சூழ்நிலையை எப்படி அமைதிப்படுத்தலாம் என்பது அந்த ஞானம் என்கிற ஆயுதத்தினால் நடைபெறும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே, சபைகளிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம், தீர்க்க முடியாத பிரச்சனையின் அனுபவத்தோடு வாழ்வதற்கு காரணம் ஞானம், அறிவு, புத்தி என்கிற ஆயுதம் இல்லாததுதான் காரணம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, ஒளியின் ஆயுதங்களை, சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொன்னது போல தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஞானம், அறிவு, புத்தி என்கிற ஆயுதம் இருக்குமானால் மிக சிறப்பாய் சூழ்நிலையை கையாண்டு சமாதானத்துக்குரிய செயலை செயல்படுத்தி விடலாம். அல்லேலூயா. யோசேப்பின் நாட்களிலே பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிவிட்டது. கண்ட சொப்பனத்தின் அடிப்படையிலே மங்களகரமான உத்தரவு சொல்லும்படியான அந்த தெய்வீக ஞானத்தோடு யோசேப்பு செயல்பட்ட போது அந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கப்படுகிறது. நேபுகாத் நேச்சரின் காலத்திலே சொப்பனத்தை பார்த்த நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறான், எல்லாரையும் எனக்கு சொப்பனமும் சொல்லி அர்த்தத்தை என்ன செய்யணும் சொல்லணும், சொல்லலைன்னா கொன்றுவேன். அங்கே ஒரு ஞானமாய் செயல்பட்ட, ஒரு அறிவாய் புத்தியாய் செயல்படுகிற தானியேலின் வாழ்க்கை அமைதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. தெய்வீக ஞானம் என்பது வேதத்திலிருந்து அநேகருடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக ஞானம், புத்தி, அறிவு செயல்பட்டு இருக்கிறது. சாலமோனின் ஞானத்தை கண்டறியும்படியாக சேபா தேசத்து ராஜஸ்திரி வந்தபோது மிக அருமையாக அவன் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே தெய்வீகமாய் தேவன் தனக்கு தந்த ஞானத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிறான். 2 பேர் பிள்ளைகள் செத்த நிலவரத்தில் வருகிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையான பிரச்சனை, புது பிரச்சனை, புதுவிதமான கேஸ், புதுவிதமான ஒரு குற்றச்சாட்டின் அனுபவத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒருவர் உயிருள்ள பிள்ளை வைத்திருக்கிறார், ஒருவர் செத்த பிள்ளை வைத்திருக்கிறாள். ஞானமான ஒரு தீர்ப்புக்கு ஏதுவாக அவனுடைய ஞானம் அங்கே செயல்படுகிறது. என் அருமை தெய்வ ஜனமே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாய், அமைதி நிறைந்த வாழ்க்கையாய், இளைப்பாறுதலான வாழ்க்கையாய் வாழ விரும்புகிறவர்கள் ஒளியின் ஆயுதங்களாகிய ஞானம் என்கிற அந்த புத்தி என்கிற அறிவு என்கிற ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே என்னை ஒரு ஞானம் உள்ளவனாய் மாற்றும், என்னை ஒரு புத்தி உள்ளவனாய் மாற்றும், அறிவுள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய இடங்களிலே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்தின் மத்தியிலே ஞானமுள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஞானம், அறிவு, புத்தி என்கிற அந்த ஆயுதத்தோடு செயல்பட விரும்புங்கள். அல்லேலூயா. குடும்பத்தில் கூட அது தேவை. எந்த புருஷனையும் எந்த சகோதரியும் அமைதிப்படுத்த முடியும் ஞானம், அறிவு, புத்தி இருக்குமானால். அல்லேலூயா. எந்த சகோதரனும் எந்த மனைவியையும் அருமையாய் அடக்கி ஆள முடியும் ஞானம், புத்தி, அறிவு என்கிற ஆயுதம் இருக்குமானால். அல்லேலூயா. அதனால நீங்கள் விரும்புங்கள். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த குறிப்பை குறித்து பேச வேண்டியதில்லை. சண்டை வரும்போது இந்த வசனத்தை நினைவு கூறுங்க. எங்கோ ஒரு இடத்துல ஞானம் இல்லாமல் என்ன செய்கிறேன், நடக்கிறேன் என்பதை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. ஆமாம், எல்லா இடத்துலையும் ஞானமாக நடங்க. வாகனம் ஓட்டும் போது ஞானமாய் நடங்க, புத்தியாய் நடங்க, அறிவாய் நடங்க. அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். அது ஒரு விரையிலே பெற்ற ஆயுதம். அல்லேலூயா. ஆமாம், ஞானம், அறிவு, புத்தி என்பது நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அல்லேலூயா. அது படிப்பால் உண்டாகிறது அல்ல, பணத்தால் உண்டாகுவதல்ல. அல்லேலூயா. தேவனால், தேவன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. தெய்வ பயம் இருந்தாலே போதும், அந்த ஞானம், அறிவு என்கிற புத்தி என்கிற ஆயுதம் செயல்பட ஆரம்பித்து விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாட்டு. விசுவாசிகள் யாரையும் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை செயல்படுத்த ஆரம்பிங்க. அல்லேலூயா. புருஷனை எப்படி சமாதானப்படுத்துவது, அல்லேலூயா, எப்படி சந்தோஷப்படுத்துவது, டெய்லி உப்புமா கிண்டி கொடுத்து ஆத்திரப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். கையில் இருக்கிறத சாப்பிட்டு சமாளிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. ஞானமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 2வது ஆயுதம் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் வாசித்ததான வேத பகுதியை மறுபடி கூட வாசித்து கர்த்தருடைய செய்திக்கு நேரம் வரும். எபேசியர் 6:11 வாசித்தால், எபேசியர் 6:11 வாசிங்க.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சாத்தானை ஜெயிப்பதற்குரிய ஆயுதங்கள் என்ன? ஒரு AK-47 வாங்கிடுவோமா? ஒரு பீராங்கி வாங்கிட்டா சாத்தானை ஜெயித்துடலாமா? வீட்டில் இருக்கிற சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? வேலை ஸ்தலத்தில் கிரியை செய்கிற சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? சொந்த சரீரத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? பாவத்தின் வல்லமையாய் போராடுகிற சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? என்ன, கண்ணுக்கு தெரிஞ்சா கேஸ் எழுதி போட்டுடலாம், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ சாத்தானை கேஸ் கொடுத்தா எந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்படி பிடிச்சிட்டு போவாங்க? ஒரு கேஸ் எழுதி போடுங்களாம், என் குடும்பத்தில் சாத்தான் போராடிட்டு இருக்கிறான், சாத்தானை எப்படியாய் பிடிச்சிட்டு போங்கய்யா. தெரு நாய் கிடந்துனா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு காட்டில் இருந்து சிங்கம் வந்தா பிடிச்சிடுறாங்க, புலி வந்தா பிடிச்சிடுறாங்க, சிறுத்தை வந்தா பிடிக்கிறாங்க, எந்த வனவிலங்கு வந்தாலும் பிடிக்கிறாங்க. ஊரெல்லாம் சுத்திட்டு திரிய சாத்தானை எப்படி பிடிக்கிறது? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க ஒருக்கா கூட. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சாத்தானை ஏத்து ஜெயிக்கணும். இருக்கானா சாத்தான்? இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்ல? பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் கேட்டேன், பார்த்தேன். செத்தவங்கெல்லாம் ஆவியா ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதா இருந்தா அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுங்க. காந்தியடிகள், சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர போராட்டத்துக்கு போராடின அவ்வளவு பேர் ஆவியும் வெள்ளக்காரன் ஒருத்தனை நிம்மதியாக வாழ விடாமல் இங்கேயும் தொந்தரவு பண்ணி இங்கிலாண்டில் போய் தொந்தரவு பண்ணியிருக்கோன்னு ஒரு கருத்து சொன்னாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்து. ஏன்னா சொன்னே புரியுது அவங்களுக்கு. செத்த ஏதாவது ஆவிகள் வந்து ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தினா உடனே காந்திஜியை நினச்சி பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸை நினச்சி பாருங்கள், சுதந்திர போராட்டத்தில் கொல்லப்பட்ட எல்லாரையும் நினச்சி பாருங்கள். அவங்கெல்லாம் பூமியில் இங்கிலாந்துக்காரன்ட்டு இந்தியா விடுதலை ஆக்கிறதுக்கு போராடினவங்க. நான் சொன்னே புரியுதா அவங்களுக்கு? நான் நேற்று ஒரு அடக்கத்துக்கு போகும்போது இங்கே பெட்டியில் வைக்க முந்தி அழுதாங்க. அதை நான் வெளியே நின்று கேட்டேன். அடக்கத்துக்கு போகும்போது சிரிப்பு காட்டிகிட்டே தான் போனேன். 80 வயசு பாட்டி. அப்போ சொன்னேன், யாராவது அழுதிங்களாக்கு நான் அவங்கள உயிரோடு எழுப்பி விட்டுருவேன், இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அனுப்பவும் வேண்டாம், எழுப்பி விடாண்டாம். அனுப்ப வேண்டாம், பயம், எங்கே இவர் செய்துருவாரோடி, நம்மளை குறித்து அப்படி ஒரு பயம் இருக்குது. சரியா? இப்போ கருத்துக்கு வரும். இப்போ என்ன, இறந்த ஆவிகளுடைய போராட்டம் இருக்கைக்கு வாய்ப்பு இல்லையா? அப்படி இருந்திருக்குமானா சுதந்திர போராட்டத்தில் உள்ள இது எத்தனை பேர் அடித்து கொண்டாங்க. அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பேரை அழிச்சிருக்கலாம். பேயா வந்த பிற்பாடு சுட முடியா இல்லை. அந்த இப்போ எழுத்தின்படி விழுந்து போன ஆவிகள் பிசாசின் தொந்தரவாய் நமக்கு இருக்குது. இதை எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு எதிரான ஆயுதங்கள் என்ன? இடி நம்ம கண்டுபிடிச்சிட்டா தொந்தரவே இருக்காது. உங்கள் வீட்டிலே அத்தியாவது இந்த ஆவி கிரியை செய்துன்னா இந்த ஆயுதங்களை கையாளுங்க. ஒரு 4-5 ஆயுதம் கையில் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு ஆயுதமாக கையில் எடுத்துடுங்க. ஆண் பெண் இருபாலார் நல்லா கேளுங்க. யாரும் கொஞ்சம் இதாக அசதியாக இருந்துறாங்க. யாக்கோபுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், யாக்கோபு 4:7 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்க நீங்க வரணும், கடகடாணி வரணும், ஜம்முனி வரணும். இதான் நம்ம பிரசங்கிட்டு மைய பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன 5 பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுவேன். சரியா? சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு முதல் ஆயுதம் என்ன? சர்வ ஆயுதத்தில் முதல் ஆயுதம் என்னது சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? தேவனுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போ இயேசுவின் நாமத்தில் போ, விரட்டுகிறேன் ஓட்டுகிறேன்னா ஒன்ன ஓட்டிட்டு போயிடும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இப்படி சொல்றீங்களா? நான் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா அந்த கீழ்ப்படுதலின் ஆயுதத்தை கொண்டு சாத்தானை ஓட்டலாம். சொல்லுங்க பாப்போம். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களா, கூட்டமா சொல்லுங்க. நான் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அந்த கீழ்ப்படுதலின் ஆயுதத்தை கொண்டு சாத்தானை ஓட விரட்டலாம்.
இல்லைன்னா அவன் என்ன விரட்டுவான். எப்படி விரட்டுவான்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் பார்த்துக்கணும். அப்போ முதல் ஆயுதம் தேவனுக்கு சாத்தான விரட்ட ஃபர்ஸ்ட் ஆயுதம் என்னது? யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்ம கணக்கில் இப்போ இறங்கணும்னுங்களா பிரசங்கம் தாறுமாறாயிரும். அதனால இப்படியே நிறுத்திடும். நீங்க கீழ்ப்படியிலையா படியலையாங்கிற உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள விஷயம் அப்படித்தானா, அதோடு நிறுத்திடும். நான் இறங்கி நீங்க கீழ்ப்படுகிறீங்களா படியலையா, மூக்கு குத்துனீங்களா காது குத்துனீங்களான்னு உங்களை கஷ்டப்படுத்தாம நீங்க கீழ்ப்படுகிறீங்களாங்க நீங்களே பார்த்து. சரி, ரெண்டாவது ஆயத்து வரும். சரியா? சாத்தான விரட்டக்கூடிய ரெண்டாவது ஆயுதம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21. நல்லா கேளுங்க, நல்லா மனசுலாக்கிடுங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாம் நல்லா பயன்படுத்துங்க. வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. எல்லாம் இருக்கிற குடும்பத்துக்குள்ள அந்த ஆவி வந்துட்டுனா அலக்களிப்பு தானா வந்துடும், சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஒரு ஆள் ஆடிக்கிட்டே கிடக்கும், அடக்கவே முடியாது. சோறு கொடுத்தால் அடங்காது, துணி எடுத்து கொடுத்தால் அடங்காது, செருப்பு வாங்கி கொடுத்தால் அடங்காது, என்ன வாங்கி கொடுத்தால் அடங்காது. அது அலக்களிப்பிலே தான் கிடக்கும். நகை செய்து கொடுத்தால் அடங்காது, எங்க டூர் கூட்டு போனால் அடங்காது. போற இடத்துல நான் ஆடிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு அலக்களிக்கிற ஆவி. இதை விரட்டது எப்படி விரட்ட முடியும்? ஜெபத்தினாலும் என்ன இருக்கணும்? நல்ல ஜெபமும் உபவாசமும் இருந்தால் அந்த பியாயை என்ன செய்யலாம்? விரட்டலாம். ரெண்டாவது ஆயுதம் உங்களுக்கு மனசில் ஆகுதா? பியாய் விரட்டணுமா? வீட்டில் பியாய் வருதா? பியாய் வருதா? சந்தோஷமா பேசிட்டு போவோம். அல்லேலூயா. பியாய் விரட்டக்கூடிய ஆயுதம் ரெண்டாவது ஆயுதம் எளிமையான ஆயுதம் தானா? நல்ல உபவாசத்துல ஜெபத்தில் இருந்தீங்கன்னா இந்த அலக்களிக்கிற பியாய் எல்லாம் ஓட ஓட விரட்டிடலாம். அல்லேலூயா. இவ்வகையான பிசாசு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேற எதுனாலும் என்ன செய்யாது? அடிக்கடி தீயிலும் தண்ணியிலும் கொண்டு தள்ளிடும். சும்மா இருக்காது, குடும்பத்துக்குள்ள சும்மா இருக்காது. சும்மா என்ன செய்யாது? இருக்காது. கேஸ் அடுப்பு கொளுத்திட்டு அதை எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி நெருப்பை கொளுத்தி விட்டுரும். தண்ணியை உண்டாக்குனது போல உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட குழப்போடி வாசி சில வீடுகளில் இருக்கும். அது பிள்ளைகிட்ட இருக்கலாம், யாருக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக பிள்ளைகளை பார்த்துட்டு இதுகிட்டே இருக்க அப்படி இல்லை. நீங்கள் உபவாசத்திலும் ஜெபத்தில் இருந்தால், சபையில் இப்படிப்பட்ட குழப்படி கேஸ் இருந்தால், ஒரு ஊழியக்காரங்க இந்த பியாய் விரட்டைக்கு நல்ல உபவாசத்திலும் ஜெபத்தில் இருக்க. அதனால தான் சபையில் 3 நாள் உபவாச ஜெபம் வச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை காலை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை காலை சகோதரிமார் உபவாச ஜெபம், சனிக்கிழமை காலை இந்த பியாய்கள் எல்லாம் விரட்டுறதுக்காக தான் வச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் நல்லா ஜெபம் பண்ணால் சபையில் சிலது அலக்களிக்காது, போயிடும். அல்லேலூயா. சரி, அப்போ ரெண்டாவது ஆயுதம் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லி வேறென்றினாலும் போகாது. பியாய்க்க ரூபத்தை அடையாளம் பார்த்து ஆயுதத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆயுதம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு சாத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அங்கே ஒரு ஐயா இருந்திருக்கார். அவரை அந்த ஊரில் உள்ள யாருமே எதுக்க முடியாமல் இருந்திருக்கிறார். அவர் ஒரு தடவை வெளியூருக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஊர்ந்தவங்க எல்லாம் கங்கணம் கட்டிட்டாங்களாம். இவர் எப்படியா இன்னைக்கு ஊருக்கு வரும்போது அடிச்சிடணும், ஆயுதம் இல்லாமல் தான் வருவார்னு சொல்லி. அப்படி வரும்போது அவர் நினச்சிருக்கா, அவரும் அவர் மனைவிமா வந்திருக்கிறாங்க. போன இடத்துல கொஞ்சம் போல் பருத்தி கொடுத்துருக்குறாங்க. அதை அந்த அம்மா முடிச்சு போட்டு பை மாய் முடிச்சு போட்டு வச்சு கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. வந்துட்டான் சாயங்காலம் இருட்டுற நேரத்தில் வந்துட்டான். அவர் அடிக்க வந்த உடனே அவர் கொஞ்சம் விளையாட்டு தெரிஞ்சு டகார்னு அவங்க மனைவிட்டு சொல்ல, எடுத்து அந்த வெடிகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா டக்குன்னு ஞானமாக என்ன செய்தாங்க, பையை கொடுத்தாங்க. பை வெடிகுண்டு பையமா இருந்துச்சு. ஓடி தெரிச்சிட்டான். நான் சொல்ல, நான் அங்கே ஊழியத்துக்கு போன போது ஒரு ஐயா சொன்ன, ஒரு பாஸ்டர் ஐயா சொன்ன சம்பவம். வெடிகுண்டுன்னு இருக்கான். இது மாதிரி ஒரு விளையாட்டு படித்து கொடுத்துருக்காரு ஒருத்தனுக்கு, ஒரு ஆசான். அப்போது அவன் எல்லாம் ஆசான் வந்து தமிழில் சொல்லுவாங்களா, சீசன் 12 காத்தான் நாளைக்கு அறிவான புத்தி அவனுக்கு இருந்தால் அப்பனே பொருள் வாங்கித்தான் நூலுன்னு சொல்லி நம்பி அவனுக்கு எல்லா தொழிலையும் கற்றுக் கொடுத்துட்டான். சீசனுக்கு சிசியா பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு ஆசாங்கிட்ட உள்ள அவ்வளோ வந்துட்டுன்னு சொல்லி மறுநாள் ஒரு நாள் வந்து ஆசானை அடிச்சிடலான்னு சொல்லி நினச்சி வந்திருக்கான். ஆசான் வேறு வயசு. அப்பா டக்குன்னு ஞானமா சொல்லியிருக்க மனைவி உள்ள இருந்திருக்கிறாங்க. எடுத்து அந்த ஆப்பக்கணையணி இருக்கிறாங்க. இவன் புரிஞ்சான். சொல்லித்தராத ஒரு அடவு என்ன ஆசாங்கிட்ட இருக்குன்னு போயிட்டான். மாதிரி இடம் கண்டுபிடிச்சி அந்த ஆவிய வரட்டைக்குள்ளது தான் என்னது, உபவாசமும் ஜெபம். அப்படி பார்க்கணும். அப்படியே நான் சகோதரி மாட்ட சொல்லுவேன், எல்லாம் ஜெபத்தில் வச்சு தூக்க வேண்டியது. பிரசங்கத்துல எல்லாம் போகாது. சிலது என்ன செய்யாது, பிரசங்கத்தில் போகாது, ஜெபத்திலே வைக்கணும். ஜெபத்தில் வச்சுக்கிட்டே இருந்தா தானா என்ன செய்கிறோம், போயிடும். நெடுங்காலமாக இருக்கும், போகாது, இழகாது.
கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே இருந்து அப்படியே உருட்டி இருக்கும். அப்போ அதை ஜெபத்திலே வச்சிட்டு இருந்தா ஒரு நாள் என்ன செய்கிறோம்? விடுதலையா? ரைட்டா? அப்போ ரெண்டாவது பேய் விரட்டுறது ஆயுதம் உபவாசமும் ஜெபமும் உபவாசம். மூணாவது ஒரு ஆயுதம் எல்லாரும் நல்ல நல்ல ஆர்வத்தோடு கேட்குறாங்க, பேய் விரட்டுற ஆயுதம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. மார்க்கு சுவிசேஷம் 16-17 வாசித்தான். மார்க்கு சுவிசேஷம் எல்லாம் முழிச்சு கேட்குறாங்க. அதான் இன்னைக்கு பிரசங்கம். இன்னைக்கு உள்ள பிரசங்கம் ஆயுதம். தலைப்பே நல்ல தலைப்பு, ஆயுதம். வாசி. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்படி போயிட்டு. மூன்றாவது பேய் விரட்டுறதுக்கு ஆயுதம் என்னது? விசுவாசம். என்ன ஆயுதம்? என்ன விசுவாசம்? ஏசப்பாவின் நாமத்தின் மேல் இருக்கிற அந்த நாமத்தினுடைய பவர் அறிஞ்சு பயன்படுத்து. எல்லா நாமத்துக்கு மேலான ஏசப்பாவின் நாமத்தை விசுவாசித்து இயேசுவின் நாமத்துல போ. நான் சொல்ல பயமா இருக்கு, ஒருவேளை யாரும் இங்க கீழே விழுந்துட்டா. அல்லேலூயா. டக்குன்னு சொல்லும் போது இதாயிடக்கூடாது. நாம திருவண்ணாமலையில எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போதே சிலர் ஆடி இருக்கு. அது நான் வித்தியாசம் அப்படிலாம் இதை செய்து சில இடங்களுக்கு போகும்போதே என்ன செய்யணும், இதாயிரும். அப்படி இதாகும். விசுவாசத்தினாலே பேய் என்ன செய்யலாம்? ஃபெய்த். நல்ல ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அது ஒரு ஃபெய்த். நம்ம விசுவாசத்தினால் என்ன செய்யலாம்? பேய் விரட்டலாம். சரியா? இது பேய் விரட்டுறதுக்குள்ள ஒரு ஆயுதம். இது நம்ம தனியாகவும் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வருவோம் ஆயுதமாட்டு. அதனால அதை இதில் நிறுத்திக்கணும். லூக்கா சுவிசேஷம் 9:1 பிசாசு விரட்டுறதுக்குள்ள ஆயுதம். 4வது வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 9:1 வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அப்போ பேய் துரத்துவதற்கு சீஷர்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்றதுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பவர் அண்ட் அத்தாரிட்டி. பவர் அண்ட் அத்தாரிட்டி. இதை எப்படி சொல்லலாம்? இப்போ பத்திரத்தில் பவர் பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? பவர் பத்திரம், அதாவது ஒரிஜினல் பத்திரத்துக்காரங்க இவங்க இந்த இடத்த 1 வருஷத்துக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் பத்திரம் போடுறாங்க பார்த்தீங்களா? இது மாதிரி ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தில் நம்மளை வைக்கிறதுனால அப்படி அந்த ஸ்தானத்தில் வைக்கிறவங்களும் பேயை விரட்டிடலாம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்தானாதிபதியை அனுப்புறது போல இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவனை கூப்பிட்டு சொல்லேன், ஜெபினை கூப்பிட்டு சொல்லேன், டேய் பிரதர் சொன்னாருன்னு சொல்லி போய் கனகராஜன் வீட்டில் யானியை வாங்கிட்டோம். அவன் போகிறான். என்ன இல்லை ஜெபா பிரதர் சொன்னாங்க யானி தரணும். அங்கே என்ன எதனால யானியை இப்போ கொடுத்து விடுறாங்க? எதனால? நேம். ஒரு நேம் உண்டு, வல்லமை அதிகாரம் அங்கே செயல்படுது. அல்லேலூயா. தேவன் அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய வல்லமை அதிகாரத்தை நமக்கு தரும்போது அந்த வல்லமை அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க விரட்டலாம். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது சீசர்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்கிற நாட்களே பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே பவரன் அத்தாட்சியை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த வல்லமை அதிகாரம் என்பது சீசர்கள் எழுத்தின்படி பரிசுத்தாவியானவர்கள் நிரப்பப்படுவதற்கு முன்பாகவே இந்த வல்லமை அதிகாரத்தோடு பேய் விரட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய ஸ்தானாதிபதிகளாக தேவன் கொடுத்த வல்லமையும் அதிகாரமும் பிசாசை விரட்டுவதற்கு பயன்படுத்த ஆயுதம். இப்போ தேவனுடைய பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்குமானா பேயை ஈஸியாக துரத்திடலாம். ரைட்டா? சரி. 5 பிசாசு விரட்டுவதற்குரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 12:28 வாசித்து. மத்தேயு சுவிசேஷம் 12:28 வாசித்த வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமா, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் என்ன இருக்குது? ஆமா, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆயுதம். பிசாசு விரட்டுறதுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இருக்கும். நான் தேவனுடைய ஆண்டவராக இயேசப்பாவே பேய் விரட்டும் போது என்ன இருந்திருக்கு? அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு? அபிஷேகம். ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல அபிஷேகத்தின் நிறைவில் இருந்தா அழகா பேய் விரட்டலாம். எப்படி பேய் விரட்டலாம்? சூப்பரா பேய் விரட்டலாம். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து. அப்போ பிசாசின் தந்திரங்களை அறிந்து அவனை துரத்துவதற்குரிய ஆயுதம் 5. 2 கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லாம எடுக்காம வந்தோம். 1 என்னது? கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. 2 ஜபமும் உபவாசமும். 3 ஆவிக்குரிய வரங்களின் அனுபவத்தில் உள்ள விசுவாசத்தின் அனுபவம். 4 லூக்கா சுவிசேஷம் 9:1 படி வல்லமை அதிகாரமும்.
5 பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். சரியா? இப்போ 3வது ஆயுதத்துக்கு போகிறோம். 3வது எது ஆயுதம்? எபேசியர்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், எபேசியர்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் 3வது ஆயுதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்ற ஆயுதம் என்ன? வாசிங்க. இரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நல்ல பட்டயம் வேணும். நல்ல பழைய காலத்தில் உள்ள வாள் சண்டை மாதிரி பட்டயம், சூப்பர் பட்டயம் வேணும். கிட்ட வந்து அப்படி தூக்கி சப்பி தள்ளிடுறதுக்கு ஒரு பட்டயம் வேணும். என்ன பட்டயம் வேணும்? என்ன பட்டயம் வேணும்? என்ன பட்டயம் வேணும்? நல்ல ஆவியின் பட்டயம். என்ன ஆவியின் பட்டயம்? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். என்ன பட்டயம்? தேவனுடைய வசனமாகிய வாசனம். தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு பெரிய பட்டயம். தேவனுடைய வசனம் நமக்கு பட்டயம். சூழ்நிலை வரும்போது, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும்போது வேத வசனமாகிய பட்டயத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் வசனத்தை பட்டயமாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி வசனத்தை பட்டயமா பயன்படுத்துவோமானா வாழ்க்கை வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. அப்படியே வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்திக்கிட்டே போகணும். வியாதியை வெட்டி போடணும், பிரச்சனையை வெட்டி போடணும், உபத்திரவங்களை வெட்டி போடணும், சோதனையை வெட்டி போடணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அப்படி இந்த பட்டயத்தை வச்சு என்ன செய்யணும்? ஜெயித்துட்டே போகணும். சில அடர்த்தியான இடங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கையில் ஏதாவது வச்சுருந்தாங்க, வெட்டி போட்டுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? செடி செட்டு இதெல்லாம் இருக்கும், நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி பின்னால் வர்றவங்களுக்கு வசதியாக இப்படி வெட்டி போட்டுக்கிட்டே போவாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக வரக்கூடிய எல்லாவற்றையும் எதை வச்சு வெட்டணும்? எதை வச்சு வெட்டணும்? குறை சொல்கிற ஆவியை வச்சு வெட்டக்கூடாது. எதை வச்சு வெட்டணும்? தேவனுடைய வசனமாகிய பட்டயத்தை வச்சு என்ன செய்யணும்? வெட்டணும். அப்போ 3வது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ஆயுதம் எது? வேத வசனமாகிய பட்டயம், ஆவியின் பட்டயம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்தணும். அப்போ ஷார்ப்பாக இருக்கணும், மழுங்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேத வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானிகள். இயேசு நாமத்தில் வியாதியை வெட்டுகிறேன், வெட்டு. அல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஊழியர்களுக்கு சுகம் உண்டாட்டு, வெட்டு. அல்லேலூயா. சரியா தப்பா? சரியா தப்பா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு நாமத்தில் வெட்டு. அல்லேலூயா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெட்டு. அல்லேலூயா. மரணமே நேடுகா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அப்படிதானா? அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெட்டு. வசனத்தை வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை வச்சு வெட்டணும். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். தேவைகள் நேரத்தில், கடன் பிரச்சனை நேரத்தில் வெட்டு, ஒரு வெட்டு. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கவலை ஒரு வெட்டு, டப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? எப்படி பட்டயத்தை உபயோகப்படுத்தணும்னு சிம்பிளா சொல்லித்தாரோம். அல்லேலூயா. சிம்பிளா சொல்லித்தாரோம். அல்லேலூயா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுற்றிருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதானே சொல்லியிருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்திலே இவனுக்கு இருக்கிற குழப்படியெல்லாம் மாற்றப்பட்டு இவனுக்குள்ளே ஞானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை அப்படி போடணும், சப்புனி போடணும், நல்லா தீட்டி போடணும், நல்லா ஷார்ப்பாக்கி சர்க்குனி போடணும். இவ்வளோ வருஷம் பிரசங்கம் கேட்டு இன்னும் பழகலை பாருங்க, போடுங்க டப்புனி. அல்லேலூயா. போடுறீங்களா? பழகிறீங்களா? வசனத்தை பயன்படுத்துவீங்களா? பட்டயம் நல்லா இருக்கா? எப்பவும் பட்டயம் இருக்கணும். எங்கே போனாலும் என்ன பட்டயம் இருக்கணும்? வசனமாகிய பட்டயம் என்ன செய்யணும்? இருக்கணும். சூழ்நிலைக்கு தக்க பட்டயத்தை டப்புன்னு எடுத்து என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். டவான்னு பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தணும். வசனமாகிய பட்டயம் டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஷார்ப்பாக இருக்கணும். சும்மா அந்த மழுங்கி போன பட்டயமா இருக்கு. இயேசுவின் நாமத்திலே நானே உன் பரிகாரியாக கத்து அவருடைய தலைமுறால் இயேசுவின் நாமத்தில் போவே சாசி. அப்படி பட்டயத்தை நல்லா என்ன செய்யணும்? ஆமாம், தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் எழுதுறி அப்படின்னு சொல்லணும். இல்லையா? அப்படி பட்டயத்தை நல்லா பயன்படுத்தணும். அப்போ 3வது ஆயுதம் வேத வசனமாகிய
பட்டயம். நல்ல வசனத்தை பயன்படுத்துங்க, சரியா? அப்போ 10 வசனம் 10 வசனம் நல்லா படித்து வச்சுருந்தாலே போதும். அதை வச்சு போடுன்னு என்ன செய்யணும்? போட்டுக்கிட்டே இருக்கும். டெய்லி அதை ஆவியினால் தீட்டி வச்சுக்கணும். சூழ்நிலைக்கு தக்க வசனத்தை என்ன செய்யணும்? தீட்டி வச்சு, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் அவன் கூட இருப்பேன். நான் தனிமை கிடையாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார். தனிமைன்னு ஒரு எண்ணம் வந்து நம்மளை கலங்கடிக்கும் போது இந்த பட்டயத்தை எடுத்து டப்புடி போட்டோம். அல்லேலூயா, சரியா? அப்புறம் 4வது நமக்கு ஆயுதம் எதுன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3, 4, 5. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3, 4, 5, 7 வாசியா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து 7வது வசனம் 7 மட்டும் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரண நாள் மட்டும் அவன் தேவனுக்கென்று நசரேயனா இருப்பான். அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரதிஷ்டையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நீங்க 14ஆம் அதிகாரத்தில் வரும்போது இந்த ஆயுதம் எப்படி செயல்பட்டு பாருங்க. 5, 6 வாசியா. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். 4வது ஆயுதம் எது? பிரதிஷ்டை. என்னது? பிரதிஷ்டை. சிம்சோனின் வாழ்க்கையில் அந்த முட்டி இருக்கும் வரைக்கும் அவனை எப்படி கட்டுனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, ஒன்றும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. முடியை இழைச்சிட்டா ஐயா வேடிக்கை காட்ட வேண்டியதான், மாவரைக்க வேண்டியதான் வேலை. பிரதிஷ்டையை இழந்துட்டா ஒரே மாவாட்டு வேலையும் என்னதான் செய்யணும்? மற்றவங்க வேடிக்கை நம்மளை பேசுகிறே தான் இருக்குமா, நிந்தையும் அவமானம் இருக்கும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், கத்தருக்காக ஊழியம். நாங்கள்லாம் ரோமன் கத்தலிக்கில் இருக்கும்போது ஃபாதருக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ ரொம்ப இதாக நினைப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய, அதாவது ஒரு பெரிய இழுக்கா, அது ஒரு பெரிய சாபம் போல் நினைப்பாங்க. ஏன்னா கத்தருக்காக போனாங்க. எதுக்காக போனாங்க? கத்தருக்காக. அதனால கல்யாணம் பண்ணுறா, அது நமக்கு அந்த பகுதி தேவையில்லாத விஷயம். பொதுவாக பிரதிஷ்டை. அவன் மரண நாள் மட்டும் என்ன சொல்லியிருக்கு? அவன் மரண நாள் மட்டும் என்ன சொல்லியிருக்கு? 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்தா, மரண நாள் மட்டும் அந்த நசரேய விரதம் அவனுக்கு இருக்கணும். வாசிங்க. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் சீயோன் தீட்டுப்படுவாளாக, சீயோன் தீட்டுப்படுவாளாக. என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் பிரதிஷ்டையை பாதுகாத்தாலே, எந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல ஊழியத்துக்கு எதிராக வந்தாலும் சரி, எது வந்தாலும் எப்படி கிழிக்கலாம்? கையில் ஆயுதமே இல்லாமல் ஆட்டுக்குட்டி போல என்ன செய்யலாம்? கிழிக்கலாம். ஆயுதம். ஒரு தேவனுடைய ஊழியனின், ஒரு தெய்வ பிள்ளையுடைய பிரதிஷ்டை ஆயுதமாக இருக்கு. கர்த்தருக்காக சின்ன சின்ன விஷயம், ஒரு ஆலயத்துக்கு வருவதற்கு, ஒரு சின்ன ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கேடுன்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்கிடாங்க. இன்னைக்கு எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம். பைபிள் படி இப்படி தான் வாழணும் என்கிற ஒரு பிரதிஷ்டைக்குரிய வாழ்க்கை வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். வஸ்திரத்திலே ஒரு பிரதிஷ்டை, நடைமுறை பாவனையிலே ஒரு பிரதிஷ்டை. பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள், ஒரு ராஜகுலமான பிள்ளைகள், அவர்களுக்கு எண்ணி சாப்பிட முடியாது இல்லை, ஆனால் இருதயத்திலே ராஜ போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. பிரதிஷ்டை. வாழ்ற காலத்தில் ஒரு பிரதிஷ்டை. முகத்துக்கு ஒரு பவுடர் போட மாட்டேன்னு கூட நினைச்சா அது ஒரு பிரதிஷ்டையா இருந்தா அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. அல்லேலூயா. வஸ்திரத்தில் கிழிச்சிட்டு போட மாட்டேன் அப்படின்னா அதில் ஒரு பிரதிஷ்டை இருந்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஆராதனைக்கு போகும்போது நான் ஒரு வெண் வஸ்திரம் தரிச்சிட்டு போவேன்னு சொன்னால் அதில் ஒரு பிரதிஷ்டை, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா.
ரத்ன சிஸ்டர் சுகவீனா வந்த உடனே சொன்னாங்க, இனி நான் நகையை கலத்தி விடுவேன். கலத்திட்டாங்க கத்தரன. இனி நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவேன். பிரதிஷ்டை பண்ணிட்டான். அல்லேலூயா. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? அந்த பிரதிஷ்டை கத்தருக்காக. பிரதிஷ்டை என்ன அர்த்தம்? என்ன? கத்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆலயம் இனி தேவனுக்குரியது. ஒரு வீடை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரங்களுக்கு அதை நாம் என்ன செய்யறோம்? ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. கத்தருக்கான பிரதிஷ்டை. நசரேய விரதமா அவன் முடி அவன் தலையில இருக்கும் வரைக்கும் அவன் எப்படிப்பட்ட ஆளு? அல்லேலூயா. ஒரு ஆயுதம் அவனுக்குள்ள இருக்கிறது. அவனை எப்படி கட்டினாலும் சரி, எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள இருந்தது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அல்லேலூயா. பிரதிஷ்டை ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், என் போன்ற ஊழியர்களுக்கு தெரியும். பிரதிஷ்டையாக இருக்கிற காலம் வரைக்கும் அதுக்கு மகிமை தெரியும். பிரதிஷ்டையை முறிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருப்பி கிடந்து மாவாட்டுறதும் வேடிக்கை பார்க்குற வேடிக்கையாக தான் இருப்பாங்க. பரியாசம் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒருவேளை முடிவு நல்லா இருக்கலாம், ஆனால் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். கர்த்தர் நம்மளை மரண நாள் மட்டும் நசரேய பிரதிஷ்டையா இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரதிஷ்டையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரதிஷ்டை தேவை. பாருங்க, ரத்ன சிஸ்டர் வந்த உடனே அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால தான் அந்த தடிகாரங்குணத்தில் இருந்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க அதாவது எங்கள் பாஸ்டர் நகை போடுறதை பற்றி பேசுவார், நாங்கள் கேட்க மாட்டோம், நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. போட்டது பித்தாள, அதையும் இப்போ கலத்தி போட்டுக்கிட்டு தெய்வமே உயிர் தந்தால் போதும் ஐயா, உம்பணி செய்வேன் ஐயா, உம் பாதம் இருப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரதிஷ்டை. இனி இது மீறினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. பிரதிஷ்டை கர்த்தருக்காக நசேவிரத பிரதிஷ்டை. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவேன் ஒரு பிரதிஷ்டை, ஆலய பிரகாரங்களில் இருப்பேன் ஒரு பிரதிஷ்டை, 1000 நாளை பார்க்கும் வீட்டின் வாசல் படியில் இருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் ஒரு பிரதிஷ்டை. நம்ம நிர்மலாக்கா பாருங்க, இந்த வயசுலேயே அவங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன் உயிர் இருக்கும் வரைக்கும் புருஷனை இழந்து ஒரே பையனை இழந்து இன்னைக்கு பாருங்க ஒரு வித வேண்டிய அனுபவத்தில் ஒரு கூட்டம் டீமை லீட் பண்ணி ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. தேவன் அதனால் அவங்களுக்கு தேவையான சுகத்தை தருகிறார். வெயிலும் பனியும் பிரயாணமும் சும்மாவாக இருக்குது. ஒரு கிராமத்தில் போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வாரேன்னா அல்லு கலந்து போகும். இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு 2 வீலரில் போகிறதுலே இதாயிரும். ஒரு 3 நாள் போயிட்டு, மாதத்துக்கு 1 நாள் போயிட்டு பிரயாணம் பண்ணி தண்ணி சரியில்லாத இடத்துல போயிட்டு மழைக்கும் வெயிலுக்கும் பனிக்கும் போயிட்டு வர்றது. அப்படி அவங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறதுனால் சரீரத்துக்கு தேவையான சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வயசுக்கு மிஞ்சின சுகம், சரீரம் முழுவதும் தலைமுடியிலிருந்து பாதம் வரைக்கும் வியாதியும் விலகின உள்ள சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்மை பிரதிஷ்டை செய்யும் போது, நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அது ஆயுதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பலவான் கரத்தில் இருக்க நல்ல அம்பு கோப்பாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நம்மை பிரதிஷ்டை பண்ணும் போது தேவனுடைய கரத்தில் இருக்கிற அம்பாய் கர்த்தர் துலக்குகிறார். நாம் ஆயுதமாய் மாறுகிறோம். நாமே ஆயுதம். அல்லேலூயா. நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய உடன்படிக்கைகள், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆயுதமாய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. வாலிபர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அம்பு கொப்பாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பலவான் கையில் இருக்க அம்பாய் நம் வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்யும் போது, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணும் போது தேவன் நம்மை துலக்குகிறார். சிங்கமும் ஆட்டுக்குட்டியா மாறிடும். அல்லேலூயா. 1000 பேர் ஒரு தாடை எலும்புக்கு முன்னால நிக்க முடியாது. தாடை எலும்பு அடிச்சது இல்ல. அல்லேலூயா. ஆமா, நெருப்புப்பட்ட நூல் போல கயிறுகள் அருந்து போனது. அல்லேலூயா. காரணம் தன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற பிரதிஷ்டை ஆயுதமாய் மாறிவிட்டது. பிரதிஷ்டையின் ஆயுதம். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள். அங்கே ஒரு பெரிய ஆயுதத்தின் வல்லமையை பார்ப்பீர்கள். அங்கே ஒரு ஜெயத்தின் வல்லமையை பார்ப்பீர்கள். அங்கே ஒரு தேனின் மதுரத்தை பார்ப்பீர்கள். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால பிரதிஷ்டை பண்ணவங்க பிரதிஷ்டையை பாதுகாத்துடுங்க. யாரை பார்த்து உங்க பிரதிஷ்டை என்ன செய்யக்கூடாது?
உடைச்சி போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். 4வது, நம்முடைய வாழ்க்கையின் பிரதிஷ்டை நமக்கு ஆயுதம். 5 சமயம் ஆயிற்று. வாசிங்க, என்ன சொல்லலாம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:1. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆமா, இங்கே ஆயுதம். எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 33, 34 வாசித்தால் துணிவு, தைரியம், துணிவு, தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், உறுதி பெரிய ஆயுதம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் பின்பற்றுவேன். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒளியின் ஆயுதத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஒரு பெரிய ஆயுதம். பார்க்கலாம். அல்லேலூயா. பயம் இல்லை, அதைரியம் இல்லை, அவிசுவாசம் இல்லை, அவநம்பிக்கை இல்லை, பதட்டம் இல்லை. தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தின் ஆயுதம். அந்த 34, 35 மறுபடி கூட வாசித்து பாருங்க. அக்கினியின் 33, 34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தாவீதுடைய பராக்கிரமசாலி பட்டியல்ல சொல்லுவாங்க, பட்டயம் சலித்து போகிற அளவுக்கு ஒருத்தன் வெட்டி இருக்கான். தைரியம், நம்முடைய ஆயுதம் தைரியம். அப்படி ஒரு ஈட்டி எடுத்து போட்டிருக்கான். அப்படி தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல தைரியம், நம்பிக்கை, விசுவாசம் மிகப்பெரிய ஆயுதம். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பயப்படக்கூடாது. 365 தடவை சொல்லியிருக்கான், பயப்படாதே நீ. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் நமக்கு சொல்லு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆயுதம். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். எப்படி இருக்கும் நம்பிக்கை, விசுவாசம்? யார் நம்ம ஆண்டவர்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஞானமாய் ஆகாய விரிவை உண்டாக்கினவரை துதியுங்கள். அல்லேலூயா. தண்ணியில் அஸ்திவாரம் போட்டு பூமியை வச்சிருக்காராங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்னே நீங்க பார்த்தீங்களா, ஜான் அளவாய் வானத்தை அளந்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து, அல்லேலூயா, பூமியின் தண்ணியை கையில் அளக்கக்கூடிய ஒரு தெய்வம். அல்லேலூயா. எவ்வளவு பவர்ஃபுல் காட். அல்லேலூயா. நம்ம ஏன் கலங்கணும், திகைக்கணும்? அப்ப 5 நம்முடைய வாழ்க்கையின் ஆயுதம்: விசுவாசம், நம்பிக்கை, தைரியம். அல்லேலூயா. சரியா? ஓகே. 6 வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 18:1-2 வாஸ்தா. சங்கீதங்களின் புஸ்தகம் 18:1-2. பைபிளை மூடிடுவோமா? என்ன ஒரு பாயிண்ட் தான், வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரே என்னுடைய ஆயுதம். என் அன்புக்குரிய இயேசப்பாவே என்னுடைய ஆயுதம். அல்லேலூயா. 6வது என்னுடைய ஆயுதம் எது வந்து சொன்னால், தாவீதின் அந்த மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீதின் சகல சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது பாடின சங்கீதம். வாசிங்கள். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அவனுடைய ஆயுதம் யார்? அவனுடைய ஆயுதம் யார்? கர்த்தர், தேவன்.
அல்லேலூயா. எவ்வளோ பெரிய என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுனையா. என் 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 இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் துணிக்கும். எப்போ நான் ஆண்டவரை மட்டும் சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதம் கர்த்தர். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்போன் யார்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்போன் யார்? அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆயுதமாக இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்வார். சில சந்தர்ப்பத்திலலாம் அவர் சொல்லுவார், சிமையை தூஷிக்கும் போது தான் சொல்லுவார், அவரே அனுமதிச்சிருக்கிறார், ஓகே பார்ப்போம், கர்த்தரெல்லாம் வாய்க்க பண்ணா பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அகிதோப்பேல் அவருக்கு விரோதமாய் தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் சத்ருவா எழும்பும் போது, அப்சலோம் எழும்பும் போதெல்லாம் கடந்து போன பாதை ஒரு சின்ன வார்த்தையை சொல்லுவார், ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கும், ஆயுதம் கர்த்தர். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? முகத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குற அவரை நோக்கி பார். தன்னுடைய ஆயுதம் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மட்டும்தான். தன்னுடைய வாழ்க்கையின் ஆயுதம் கர்த்தர் மட்டும்தான். அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, நீ கடந்து போற பாதை எப்படிப்பட்ட பாதையாகவும் இருக்கலாம். அழைத்த தெய்வத்தை உன்னுடைய வாழ்க்கையின் ஆயுதமாய் பயன்படுத்து. அழைத்த தேவனை உன்னுடைய வாழ்க்கையின் ஆயுதமாய் பயன்படுத்து. அவரை உனக்கு முன்பாக நிறுத்து. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போவேன், அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தரே நம்முடைய ஆயுதம். 7 சமயம் ஆகுதில்ல, முடிச்சா நல்லா இருக்கும்ல. 7வது ஆயுதம் தெரியணுமே. 2 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 7வது ஆயுதம் என்ன? என்ன ஆயுதம்? பாடுபடுதல் ஆயுதம். வாசிங்க, மறுபடி வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாடுபடுகிறது ஆயுதம். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பாடுபடணும் ஒரு எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, பாடு கஷ்டம் வரக்கூடாதுன்னா எங்களை மாதிரி இருந்துக்கிடணும், ஒரு தொந்தரவு கிடையாது. அல்லேலூயா. கமந்தா பூமி நிமிந்தாவான கல்யாணம் ஆயிட்டுன்னா கண்டிப்பாக பாடு கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளையை பெறணும், பிள்ளையை பெற்ற பிள்ளையை வளர்க்கணும், அதுக்கு சளி வரும், அதுக்கு இது வரும், பிரச்சனை வரும், ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுவீங்க. சில நேரம் பெரிய தொந்தரவு, ஆஸ்பத்திரியில் காவல் கிடக்கணும், பெரிய தொந்தரவு. இப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சளியோ காரியமோ எதுவானாலும் சரி, செத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சியோனை குறித்து பாட்டு பாடி அடக்கம் பண்ணிக்கிட வேண்டியதான். உங்களுக்கு அப்படி இல்லையே, உடனே என்ன செய்யணும்? சுகத்துக்கு ஏதுவாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதுக்கு ஓட வேண்டியது இருக்குது. ஆகையினால பாடுபட்டு தான் ஆகணும். பாடுபடுதல்லாம் என்னது? ஆயுதம். பாடுபடுதலாம் ஆயுதமாக இருக்கணும். ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்ல, ஒன்றுமே இருக்கக்கூடாது. பாடுபடுதல் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆயுதம். அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 வார்த்தை ஆண்டவராக இயேசுப்பாவுடைய பாடுபடுதலை குறித்து உங்களுக்கு சொல்கிறோம். சரியா? 2லேருந்து 12 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. 2லேருந்து 12 வரைக்கும் எழுதிடுங்க. முதலாவதாக அவருடைய பார்க்கக்கூடிய ரூபத்தை அவர் இழந்தார். பார்க்கக்கூடிய ரூபத்தை, ஆமாம், வேதம் சொல்லுது, இளங்கலையை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிகிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை நாம் விரும்பத்தக்க விரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய 1000-10000ங்களில் சிறந்த தேவன், இவ்வளவு அழகாய் மனுஷிகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற தேவன், சிருஷ்டித்து கொண்டிருக்கிற தேவன் பார்க்க ரூபமற்றவராய் மாற்றப்பட்டார். அதுக்கு நல்ல விளக்கம் சொல்லும். சரியான ட்ரெஸ் கூட ஆண்டவருக்கு என்ன சரியான ட்ரெஸ் இல்லை. சிலுவையில் வஸ்திரம் கூட என்ன செய்யாது, கிடையாது. அடுத்த வசனத்தில் சொல்லியிருப்பட்டிருக்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அறுப்புண்டு போனார், வாதிக்கப்பட்டார். பாடுகளின் அனுபவம். அல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் இன்னைக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை யாராவது சொன்னால் போதும். புருஷன் மனைவியை சொன்னாலும் சரி, மனைவி புருஷனை சொன்னாலும் சரி, 2 பேரும் அடவு கட்டி நிற்கிறாங்க. பழைய காலத்தில் இந்த சிலம்பத்தில் சொல்லுவாங்க, 4 முக்கு செவுடு மாய் வரிசை கட்டி நிற்பாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அங்கே ஃபோன் பண்ணி, இங்கே ஃபோன் பண்ணி, அவங்கள்ட்ட சொல்லி எடுத்து அப்படியே ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. மாம்சத்திலே பாட அனுபவித்த கிறிஸ்துவை குறித்த பாடுகளின் சிந்தை நம்முடைய ஆயுதம். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா.
இக்காலத்து பாடுகளை நீ நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. யாருக்கு இல்ல பாடு, யாருக்கு இல்ல வேதனை, யாருக்கு இல்ல துக்கம்? அல்லேலூயா. சந்தோஷமாய் அதை சகித்துக் கொள்ளும். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் முந்தைய சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட கிறிஸ்துவனிடத்தில் புறப்பட்டு போக கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய பாடுபடுதல் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிந்து, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குது. கர்த்தருக்காக பாடுபடும் போது, குடும்பங்களிலே பாடுபடும் போது, பாடுபட வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் எண்ணம் சிந்தனை இருக்குமானால் அது ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. நமக்கு குறைவில்லா பலனை கூவியே அளித்திடுவார். கர்த்தருடைய நிறைவான சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதுரம் 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 சோதுரம்.